உங்க உடல் எப்போதும் சூடா இருக்கா? உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு போனா அந்த இடமே அவ்வளோ சூடா இருக்குன்னுலாம் சொல்றாங்களா? இல்ல சரியா டைஜஷன் ஆகாம இருக்கு, கண் எரிச்சல் இருக்கு, அந்த உடல் சூடு அப்படின்னு சொல்ற இந்த பித்தம். நிறைய பேர் சொல்வீங்க பித்தம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த பித்தம் குறைவதற்கு நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம், இயற்கையான வழிமுறைகள் என்ன, நீங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன, எல்லாமே இந்த பதிவுல நான் விரிவா சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்கு போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்களோட முதன்மையான கோட்பாடு என்னன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த 3 தாதுக்கள் வாதம், பித்தம், கபம். இதுல இந்த பித்தம் இருக்கு பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு பல்ஸ் பார்க்கும்போது தெரியுது என்னன்னா வாதம் அதிகரிச்சிருக்கும், அடுத்தது பித்தம் தாங்க. அதாவதுங்க இந்த பித்தம் யார் யாருக்கெல்லாம் அதிகரிச்சிருக்கணுமோ அப்படி இருக்காம ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய சில சிம்டம்ஸ், அதாவது உடல் சூடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இப்போ பித்தத்தை குறிக்கக்கூடிய நார்மலா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உடல் சூடுங்க அப்படின்னு நம்ம சொல்றது. இப்போ இந்த பித்தம் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய உடல்ல பார்த்தீங்கன்னா அந்த கழுத்துக்கு கீழே இருந்து தொப்புள் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடம் பித்தத்தோட வாழிடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது என்னங்க பண்ணுது? பித்தம் ரொம்ப முக்கியமா? கண்டிப்பா ரொம்ப முக்கியங்க. அதாவது உடல் சூடு இல்லைன்னா உடல் என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லை, உயிரே இல்லைன்ற மாதிரி அர்த்தம் இல்லைங்களா? அந்த உடல் சூட்டை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? இந்த பித்தம் அதிகரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, பித்த நீராக நம்ம சொல்றோம். அதாவது பித்தப்பையில கால் பிளாடர்ல நமக்கு செக்ரேட் ஆகுது இல்லைங்களா? ஸோ இந்த பைல நம்ம பித்தம் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப 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 முக்கியமானது நம்மளுடைய உடல் இயக்கத்திற்கு, நம்மளுடைய க்ரோத் ஹார்மோன்ஸ் நல்லா நார்மலாக இருக்கிறதுக்கும், நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும், சரியாக இருக்கிறது எல்லாத்துக்கும் இந்த பித்தம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். சித்தர்களோட கோட்பாடு படி பார்த்தோம்னா இந்த பித்தம் ஒவ்வொருத்தரோட வாழ்நாளையும் மிடில் ஏஜ், அதாவது 30 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ள ஆதிக்கம் இருக்கும். இந்த ஏஜில் அதுவும் பெண்களுக்கு பார்த்தோம்னா பித்தம் அதிகரிச்சே இருக்குங்க. இப்போல்லாம் அதிகமாகவே அதிகரித்து தான் இருக்குது. இந்த அதிகரித்த பித்தம் உடலில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? முதல்ல பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகிறது, நரைமுடி நிறைய பேருக்கு வர்றது. ஸோ ரத்தத்தில் அந்த பித்தம் அதிகரிக்கும் பொழுது நரைமுடி அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஸோ நரைத்த முடிகள் நிறைய பேருக்கு வருதுன்னா பித்த ஆதிக்கம் உங்கள் உடலில் இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கண்கள் மஞ்சளித்து இருக்கிறது, அடிக்கடி நம்ம உடல் மற்றும் பேசக்கூடிய நேரத்தில் ஒரு ட்ரைனஸ் தெரியுது. ஸோ உடலில் ஒரு ட்ரைனஸ்னால் சருமத்தில் ஒரு வறட்சி தன்மை இருக்கும், வறட்சி இருக்கிறது, பேசும்போது வறண்டு போகுது, இது எல்லாம் தெரியும். திடீர்னு நான் நல்லா உட்காந்துருக்கேன், காதில் ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தலை காது எல்லாம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அதுவும் பித்தம் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ உங்களில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உணவு நீங்கள் சாப்பிடுவீங்க, நெஞ்சு எரிச்சல் வந்துகிட்டே இருக்கும், நெஞ்சு பகுதியில் ஒரு எரிச்சல் இருக்குது. 40 வயதை கடந்த நிறைய பெண்களுக்கு இந்த ஹார்ட் ஃப்ளஷஸ் வரும். திடீர்னு உடல் சூடாகிறது, படப்படுப்பு வர்றது, ஃபீவர் வர மாதிரி ஆகிறது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே சில்லுன்னு மாறுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குங்க. இதை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம உடல் இயக்கம் நார்மலாக இருக்கிறதுக்கு, பித்தத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணலாம்? இன்னும் ஒரு சிலருக்கு பித்தம் அதிகமாகிடுச்சுன்னா மோஷன் ப்ராப்ளமே வர ஆரம்பிச்சிடும். அதாவது மலம் வறண்டு போகிறது, ட்ரை ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனோட உங்களுக்கு பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ இது எல்லாம் வர்றதுக்கு, ஆனல் ஃபிஷர் வர்றதுக்கும் இது காரணமாக இருக்குது. அப்போது இந்த பித்தம் குறையிறதுக்கு உணவு முறையில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அதாவது நான் உட்காந்து எந்திரிச்சு போயிட்டேன்னா அந்த சேரே சூடாக இருக்குன்னு சொல்லுவாங்க. லைட்டாக யாருன்னா இப்படி தொட்டால் கூட என்ன உடம்பு இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்ச நாளாக ரொம்ப தலைமுடி கொட்டுதுங்க, கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்கன்னா பித்தம். இதை குறைக்கிறதுக்கு உணவு முறையில் நீங்கள் எதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. அதாவது நீங்கள் கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணுற இந்த ரெடிமேட் மசாலா, ஸோ அதில் எல்லாமே மோஸ்ட்லி நமக்கே தெரியும் என்னெல்லாம் கலந்துருப்பாங்கன்னு, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அதை தான் வாங்கி சமைப்போன்ட்டு சமைச்சிட்ருக்கோம். ஸோ கடைகளில் வாங்கி ரெடிமேட் மசாலாவில் நிறைய இந்த கலர்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃப்ளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும்.
மிளகு பவுடர் எல்லாம் வீட்லேயே மிளகு வாங்கி நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். அது கூட கடையில் வாங்குகிறோம். அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாருக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எல்லாம் ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து தான் வீட்லேயே செய்வோம். ஸோ அது கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் பித்தத்தை அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்குது? கல்லீரலை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதனால தான் நமக்கு பித்தப்பையில் கற்கள் வர்றது, பித்தம் அதிகரிக்கிறது, ஜாயிண்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வருது, கிட்னி ஃபெயிலியர் வர்றது, இது எல்லாம் லிஸ்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ முதல் விஷயம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த கடைகளில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய இந்த ரெடிமேட் மசாலா எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பியூராக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த விஷயம் என்னென்னா இந்த ஆல்கஹால் எடுக்கிறது. ஸோ நிறைய ஆல்கஹால் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு எப்பொழுதுமே பித்தம் அதிகமாகவே இருக்கும். இதை எப்போ நீங்கள் குறைக்கிறீங்களோ அப்போ தான் இந்த பித்தம் சமநிலைப்பட்டு உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது இந்த ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. அடுத்து மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? அதிகமாக உப்பு சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகள். ஸோ நிறைய நான் வந்து ஊறுகாய் சாப்பிட்டேன், உப்பு கண்டம் சாப்பிட்டேன், வடகம் அப்பளம் எல்லாம் சாப்பிட்றேன். இதனோட சேர்த்து உணவிலும் நிறைய உப்பு சேர்த்து சாப்பிட்றோம். ஒரு 35-40 வயது ஆச்சா உப்பை பாதியாக குறைச்சிருங்க. போதும், அது வரைக்கும் நீங்கள் நல்லா உப்பு சாப்பிட்டதெல்லாம் போதும். அதுக்கு ஒரு 40 வயதுக்கு மேலே பாதி உப்பாக குறைச்சிடுங்க. அடுத்து 4வது விஷயம் என்னென்னா நிறைய எண்ணெய், ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள். ஸோ எண்ணெயில் பொரித்து வறுத்து சாப்பிட்ட உணவுகள், வெஜிடபிள்ஸ்னால் கூட நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது தான் பிடிக்குது, மசாலா நிறைய போட்டு. அது எல்லாமே தவிர்க்கணும். எண்ணெய் சார்ந்த உணவுகள், அதுவும் நீங்கள் ஸ்நாக்ஸ் வெளில சாப்பிட்றீங்கன்னா ஒரே எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மாத கணக்கில் அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த உணவுகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கல்லீரலை பாதிப்பு ஏற்படுத்தி அங்கேயுமே நமக்கு பித்தத்தை அதிகரிக்க செஞ்சிடுது. இந்த உணவுகள் எல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதுவும் நைட்டில் ஒரு 10 மணிக்கு மேலே நீங்கள் ஹெவியாக சாப்பிட்றீங்கன்னா அந்த உணவையும் கட்டாயம் தவிர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுடைய பித்தத்தை அதிகரிக்கும். இந்த அதிகரித்த பித்தத்தினால கண் எரிச்சல், திடீர்னு கோபம் வருது, உடல் சூடு ஏற்படுறது, மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனைகள், சருமம் வறண்டு போகிறது, கால் பாதெல்லாம் ஒரு சிலருக்கு நல்லா வெடிப்பாக இருக்கும் பித்தத்தினால தான். இதை சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம என்னங்க செய்யலாம்? பித்தம் குறையணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ரெகுலராக காலையில் டீ காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவுமே பித்தத்தை அதிகரிக்கக்கூடியது தான். ஸோ காலையில் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கற்றாழையை மோரோடு சேர்த்து கற்றாழை மோராக நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து 2வது விஷயம் அதிமதுரம் நெய். இந்த அதிமதுரம் நெய் அப்படின்னு சொல்கிறது அதிகரித்த பித்தத்தை நமக்கு குறைக்கக்கூடியது. ஸோ உடலில் நமக்கு கல்லீரலை பலப்படுத்த இந்த நெய் மருந்துகளில் அதிமதுரம் நெய் ரொம்ப சிறந்தது. அந்த உடல் முழுவதும் அந்த பித்தத்தோட ஆதிக்கம் இருக்குன்னா அதை குறைச்சி உங்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இது பயன்படும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பித்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, உடல் எடை அதிகரிக்கவே செய்யாது, ஒல்லியாகவே இருப்பாங்க, சாப்பிட்ட உணவு எங்கே போகுதுன்னே தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு எல்லாமே இந்த அதிமதுரம் நெய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிமதுரம் நெய்யாக நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. ஸோ காலையில் ஒரு 20 ml, மாலை ஒரு 20 ml நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேளை அதிமதுரம் நெய் நீங்கள் பயன்படுத்தும் பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய பித்தம் சமநிலையில் வரும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? ஏலக்காய். ஸோ ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். ஸோ 2 கிளாஸ் தண்ணீரில் ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டே வரணும். ஸோ ஒரு டீ மாதிரி இதை காலையில் நம்ம குடிக்கலாம். இதனோட கொஞ்சம் தேன் சேர்த்து, எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்து காலையில் நம்ம இதை டீ மாதிரியும் குடிக்கலாம். ஸோ இப்படி குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பித்தம் ரெகுலராக குறைய உங்கள் உடல்லையும் நிறைய மாற்றம் தெரியுங்க. ஸோ கண்கள் எல்லாம் மஞ்சளிச்சு போத்து, இதில் ஃபேட்டி லிவர் பிரச்சனை வேற வருது அப்படின்னா இந்த உணவு முறையில் இந்த மாற்றம் செய்தே ஆகணும். அடுத்து சித்த மருத்துவத்தில் இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது. சிறுகுறிஞ்சா, ஸோ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். சிறுகுறிஞ்சானாவே நமக்கு சுகர் ஞாபகம் தான் வரும். இந்த சிறுகுறிஞ்சா நமக்கு சுகரை குறைக்கிறதுக்கு தானே, உங்களுக்கு பித்தத்தை குறைக்கவும் இந்த சிறுகுறிஞ்சான் பயன்படுது. சிறுகுறிஞ்சான் பொடி, அதனோட சேர்த்து நெல்லிக்காய் பொடி இதுவும் எடுத்துக்கணும். கரிசலாங்கண்ணி பொடி, இது 3மே சம அளவில் கலந்து நம்ம வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டே வரணும். ஸோ காலை இரவு. ஸோ இப்படி எடுக்கும்போதும் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பித்தம் சமநிலையில் வரும். ஒரு சிலருக்கு காலையில் எந்திரிச்சோடனே வாய் கசப்பாக இருக்குங்க, ப்ரஷ் பண்ணும்போதே அப்படியே கசப்பாக வருது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.
மறக்காம உப்பு எல்லாம் பாதியாக குறைச்சிக்கோங்க. ஏன்னா இந்த பித்ததோடம் தான் உடல்ல பல நோய்களுக்கு காரணமா இருக்கு. எப்படி வாதம் வந்துடுச்சுன்னா உடல் முழுவதும் ஒரு வலி நமக்கு இருக்கோ, பித்தத்தினால பார்த்தீங்கன்னா டைஜஷனே கம்ப்ளீட்டாக நமக்கு அஃபெக்ட் ஆகிடும். அப்புறம் எங்கேருந்து நம்ம பிடித்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்றது? அந்த பித்ததோடத்தை எப்படி சரி செய்யலான்றதை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.